நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல உருவாகி உள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் 2 வாரங்களை கடந்து திரையரங்குகள்ல வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லுமே வசூல்ல வேட்டையாடிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் 300 கோடியை நோக்கி நகர்ந்துட்டும் இருக்கா. நடிகர் அஜித்சருடைய கெரியர்ல அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற சாதனையுமே இந்த படம் படைத்திருக்கு. தமிழ்நாட்டுல அதிக வசூல் செய்த இயக்கக்கூடிய படம் அப்படின்ற பெருமையுமே குட் பேட் அக்லி திரைப்படம் படைத்துள்ளது. இப்படி சாதனைக்கு மேல சாதனை படைக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் தற்போது சர்ச்சையிலுமே சிக்கியிருக்கான். அதன்படி குட் பேட் அக்லி பட இயக்குனர் மீது தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நல சங்கத்தினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. அரசாங்கத்துடைய மாநில தலைவர் லிங்கு பெருமாள் அளித்துள்ள புகார்ல அதிர்ஷ்ட நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்துல வில்லனாக நடித்துள்ள அர்ஜுன் தாஸ் இளம் பெண்களுடன் நடனமாடும் பாடல் காட்சியை அருவருக்கத்தக்க வகையில படமாக்கியிருக்காங்க. பெண்களை மிக இழிவாகவும் அரைகுறை ஆடையுடனுமே நடனமாட வைத்துள்ள இயக்குனர் பெண்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையுமே சிதைக்கும் வகையில ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காரு. சிறிதளவு கூட சமூக அக்கறை இல்லாமல் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அதோடு பெண்களை இழிவுபடுத்தி காட்டப்பட்டுள்ள காட்சிகளை படத்துல இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு புகார் ஒன்றை கொடுத்திருக்காரா. சோ இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.